பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்த செஷன் ரெண்டாவது முஸ்லிம் பாய்ஸ் செஷன்ல நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோங்கிறத இப்ப கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு முஸ்லிம் பாய் முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ்வை பற்றி அறிவு. இதான் நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் அல்லாஹ்வுடைய நட்பு, அவனோட உள்ள உறவு, ஃப்ரெண்ட்ஷிப். இதுதான் ரொம்ப நம்முடைய லைஃப்ல முக்கியமானது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்க மௌத்தாருக்கு முன்னாடி கடைசியா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இலா ரஃபீகில் அஅலா அப்படின்னு சொன்னாங்க. மிக உயர்ந்தவனான என்னுடைய நண்பனிடம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகும்போது அல்லாஹ்வை ரஃபீக் என்று சொல்றாங்க. ரஃபீக்னா நண்பன், தோழன். இதுவரைக்கும் இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மிகச்சிறந்த தோழனா அல்லாஹ்வை தான் கருதுனாங்க, இந்த உலகத்துல இருக்கிற யாரை விட. அதாவது கடைசி நேரத்துல கூட அல்லாஹ்வை தனக்கு மிகச்சிறந்த நட்புக்குரியவனா தான் தேர்ந்தெடுத்ததுனால, அப்படி அல்லாஹ்வை தவிர்த்து ஒருவர் இந்த உலகத்துல யாரா இருந்தா அது அபூபக்கரா தான் இருக்க முடியும்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் தேர்வு செய்யறதா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் மிகச்சிறந்த ஃப்ரெண்டா, ஒரு கம்பெனியன், ஒரு சாஹிப், சஹாபா. அவங்கள அபூபக்கர் ஃபர்ஸ்ட். இப்ப நம்முடைய லைஃப்ல நம்மோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செகண்டரி தான். யாரா இருந்தாலும் செகண்டரி தான். எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாரும் கடைசி தான். நமக்கு முதல்ல அல்லாஹ். நம்முடைய தாய் தந்தை, நம்ம பெற்றெடுத்தவங்க, நம்முடைய அம்மா, அத்தா, இவர்கள் எல்லாரையும் விட நம்ம அல்லாஹ்வை அதிக நேசிக்கிறோம். நம்முடைய நட்பு முதல்ல, ஏன்னா அல்லாஹ் தான் நம்முடைய அம்மாவையும் அத்தாவையும் கொடுத்தவன், இந்த உலகத்துல நம்மை படைச்சவன், நமக்கு உயிர் கொடுத்தவன், நமக்கு உடம்பு கொடுத்திருக்கிறவன், நமக்கு தேவையானதை எல்லாம் ரிசுக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கிற அவன் தான். அல்லாஹ் தான் ராசி, ரஸா, ரிசுக் அளிக்கிறவன், நமக்கு தேவையான வசதிகளை கொடுக்கிறவன். அப்போ எல்லாரை காட்டில் முதலில் நம்ம அல்லாஹ்வை நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா, அவன் சொல்றதை நான் கேட்கணும், அவனுக்கு பிடிச்சதை நான் செய்யணும், அவனிடம் நான் முதல்ல எதையும் சொல்லணும், நான் முதல்ல என்னுடைய விஷயத்த அல்லாஹ்ட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்முடைய லைஃப் அமைச்சிருக்கணும். இந்த ரெண்டாவது விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன். மூணாவது விஷயம், முக்கியமான விஷயம், நம்பர் 3, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அடிப்படையில தான் இதை நம்ம செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னானா என்ன? சுன்னா, சுன்னத் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் சொல்றீங்க? சுன்னத்துனா நம்ம இந்த பேச்சுல நம்ம பேசுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம், என்ன மீனிங்? ரசூலுல்லாஹ் செய்தது. ரசூலுல்லாஹ் செய்தது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ, என்ன சொன்னாங்களோ, என்ன அவங்க லைஃப்ல வாழ்ந்து காட்டினாங்களோ, ரசூலுல்லாஹ் எதை தப்பில்லைன்னு சொல்லிட்டு அமைதியா ஏத்துக்கிட்டாங்களோ, அக்ரி பண்ணிட்டாங்களோ, அங்கீகரிச்சாங்களோ, அது எல்லாத்தையும் நம்ம சுன்னா என்று சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி வழியாத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறான். ஒட்டுமொத்த தீனும், அல்லாஹ்வுடைய இஸ்லாம், இது எல்லாமே ரசூலுல்லாஹ் வழியா நமக்கு கிடைச்சிருக்குது. ஒட்டுமொத்த தீனை நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழியா, அவங்க சொன்னது, செய்தது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரசூலுல்லாஹ் வழியா தான் நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான். இனி குர்ஆனை நம்ம ஓதுறோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய நாவின் மூலமா ஓதி காட்டித்தான் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவங்க அதை காதால கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனை காதால கேட்டு சஹாபாக்கள் அவங்க எழுதி வைத்துக் கொண்டவங்க, மனப்பாடம் செய்து கொண்டவங்க இருந்தாங்க. அதன் காரணமா அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத நல்ல தெளிவா சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் தான் தன்னுடைய பேச்சால, தான் செய்யற செய்கையால, தான் வாழ்ற வாழ்க்கை முறையால எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய நபி தெளிவுபடுத்தினாங்க இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல. இந்த எக்ஸ்பிளனேஷன் தீனுக்கு அல்லாஹ்வுடைய நபி தன்னுடைய லைஃபால கொடுத்த எக்ஸ்பிளனேஷன், விளக்கம், அதுதான் அஸ்-சுன்னா. அப்ப இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேருடைய லைஃப பாக்குறோம், உண்மையா இல்லையா? நிறைய பேருடைய லைஃப் மோசமானது, கெட்டது, அசிங்கமானது. இன்னும் நம்மை பாவத்துல தள்ளுறதுக்கு பல போலியா நடிச்சு ஆக்ட் பண்ணி நம்ம ஏமாத்துறதுக்கு, நம்மிடம் பணம் பறிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸா இருந்துகிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு லைஃப காட்டுறாங்க, ஒவ்வொரு விதமான லைஃப காட்டுறாங்க, நடிச்சு காட்டுறாங்க. சினிமால தான் நடக்குது, உண்மையா இல்லையா? சினிமா, பாட்டு,
என்னென்ன வகையில நாம இன்னைக்கு எத்தனை பேரோட லைஃபை இன்னைக்கு பாக்குறோம். அது ஒரு சோசியல் மீடியால, ஒரு ஃபேஸ்புக்ல இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்க்கக்கூடிய வீடியோஸ் எதுவா இருக்கட்டும், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட்டு நம்ம தூரமாக இருக்கு, நம்மை அட்ராக்ட் பண்றதுக்கு, போலியா நம்மை ஏமாத்துறதுக்கு நடக்கிற பிளான். அது ஷைத்தான் ஒரு பெரிய பிளான் போட்டு அதுல நம்மை வீழ்த்தி நம்ம முழுக்க கதையை முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அந்த லைஃப, ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப பார்க்கலன்னு வைங்களேன், உடனே ஒரு நடிகருடைய லைஃப பார்ப்போம். அவன் இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், ஓ அவன் இப்படி நடிச்சிருக்கான், அப்படி நடிச்சிருக்கான், ஓ அவன் இந்த மாதிரி மாசா இப்படி ஒரு சீன்ல வரான், ஓ அது பாருங்க எப்படி இருக்குது, இதை பார்த்தா நமக்கு எப்படி பூம்ஸ் அப் ஆகுது. எப்படி நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எதுல அட்ராக்ட் ஆகி அதுல வந்து ரொம்ப அவங்கள அது எவ்வளவு அவங்களை பிடிச்சி இழுத்து வச்சு அவங்கள ரொம்ப சென்டிமெண்ட்டா டச் பண்ணுங்கிறத பாக்குறோமா இல்லையா? உடனே ஒரு சீன் சொல்லி இந்த சீன் அப்படியே பூம்ஸ் அப், அப்படியே மயிர்ல சிலிர்த்துரும், அப்படி நமக்கு அப்படி சில்லுங்க, அப்படி ஆகும் இப்படி ஆகும், ஒரு த்ரில் இருக்கும், அப்படி இப்படி. ஒருத்தன் வந்து பைக் ஓட்டுறதுல அப்படியே பைக் ஓட்டுறதுல பெரிய அட்வென்ச்சரை காட்டுறான் அப்படின்னா, வா என்ன மாதிரிங்க பைக் ஓட்டுறான், எவ்வளவு ஸ்பீடா போனா, எப்படி அந்த பைக்ல டைவ் அடிச்சான் பாருங்க. பாத்தீங்களா உண்மையா இல்லையா? இதையெல்லாம் பார்த்து பாய்ஸ் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? உடனே எனக்கு ஒரு பைக் வேணும், வீட்டுல சண்டை போடுறான். அவனுக்கு அந்த பைக்கே தேவைப்படாது. உண்மையிலே அது அது அவனுக்கு அபாயம், டேஞ்சர். அவன் வந்து ஸ்கூலுக்கு போவோ காலேஜ் போவோ அப்படி ஒரு தேவை கூட இருக்காது. அதுவும் அப்படி ஒரு பைக் தேவை இருக்காது. அவன் கேட்கிற பைக் எதுக்காக கேட்கிறாங்கிறது, அவன் கேட்கறதுல இருந்தே அந்த பைக் எதுங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அவன் யார்கிட்ட அட்ராக்ட் ஆயிருக்கான்னா, எவனோ ஒருத்தன், ஒரு காஃபிர், ஒரு முஸ்லீம், யாரா இருக்கட்டும், இந்த உலகத்துல மயக்கிறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவன் காட்டுறானோ அந்த லைஃப் ஸ்டைல இவன் அட்ராக்ட் ஆகிட்டான். அதனால ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அவன் முறுக்கிட்டு அதுல பெரிய பெரிய வித்தையெல்லாம் காட்டுறதுக்கு அவன் ஆசைப்படுறான். எல்லா குரங்கு வித்தையும் பைக்ல காட்டலாம்னு நினைக்கிறான். குரங்கு புத்திசாலி, அது பைக் ஓட்டி வித்தை காட்டுறது இல்ல, அதோட லைஃபே அது வாழ்றது குரங்கு மரத்துக்கு மரம் தாவறது, மாடிக்கு மாடி தாவறது, அப்படி அது தன்னுடைய தேவை, தன்னுடைய இறைய, தனக்கான உணவை தேடிக்கிட்டு அது போகுது, அதனுடைய பொழப்ப அது பாக்குது. இவனுடைய பொழப்ப பார்க்கல, இவனுடைய பொழப்பு இப்ப என்னன்னு கேட்டா பைக் ஓட்டுறது பொழப்பா போயிடுது. பாருங்க, ஒரு பாய், ஒரு பையன் எப்படி மாறுறான், அவனுக்கு அதுல ஒரு பூம்சம், அதுல அவன் வண்டி ஓட்டுறத பார்த்து மற்றவங்கள வேற லெவல் சொல்லணும், செம அப்படின்னு பேசணும். இதுல அவனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது அவனுக்கு சொர்க்கமா தெரியுது இந்த உலகத்துல. உண்மையா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி? ஆனா ஒரு முஸ்லீம் பாய் அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் இதுல எல்லாம் அட்ராக்ட் ஆக மாட்டான். அல்லது ஒரு சினிமால ஒருத்தன் ஆடுறது பாடுறது, அவன் காட்டுற ஹேர் ஸ்டைல், அவன் நடக்கிற ஸ்டைல், அவன் காட்டுற பந்தா, அவனுடைய பெருமை அடிக்கிற பேச்சு, அவன் தன்னை வந்து காட்டிக்கிற அகம்பாவம், அதுல மக்களை வந்து அவன் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற அந்த தோரணை, என்ன நெருப்புடா அப்படின்னு சொன்னா வா என் தலைவன் எப்படி நினைக்கிறானா இல்லையா? இன்னைக்கு பெரிய பத்தியா எப்படிடா, நாமளும் இந்த மாதிரி இருக்கணும். அல்லாஹ் நரக நெருப்ப பயமுறுத்தி இருக்கிறான் நமக்கு. ஹராமான பாதையில போறவங்க, அவங்க யார் யாரு ஹராமிகளோ அவங்கள்ட்ட தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஆனா அல்லாவுக்கு பிடிச்ச பாதையில போறவங்க, அல்லாவுக்கு பிடிச்சவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆவாங்க. அல்லாவுக்கு பிடிச்சவங்க முதல்ல நபிமார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் படைச்சது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு கேட்டா நபிமார்கள். நாம ரியலா முதல்ல அட்ராக்ட் ஆகணும், நம்முடைய நபிட்ட அட்ராக்ட் ஆகணும். ஏன்னா நம்ம மத்த நபிமார்களுடைய லைஃப கூட நம்ம அவ்வளவு தெரியாது, அல்லாஹ் சொல்லி கொஞ்சம் தான் தெரியும். ஆனா நம்முடைய நபியோட லைஃப் இருக்குது, நிறைய நமக்கு வந்திருக்கு. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். எல்லா நபிமார்களும் சொல்ல செய்தித்தான் நம்முடைய நபியும் சொன்னாங்க இந்த உலகத்துக்கு. ஆனா நாம நம்முடைய நபியை ஃபாலோ பண்ணா உண்மையில அல்லாஹ் நம்மை நேசிப்பான். அப்ப அல்லாவுடைய உள்ள உறவு இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு வேணும்னா அதை நபியை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 3வது சூரால
31வது ஆயத்துல சொல்றான், நபியே எல்லாருக்கும் சொல்லுங்கள், உண்மையாக நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்றால், அல்லாஹ் உங்களை படைச்சவன், அவன் தான் என்னை படைச்சவன், ஆகவே நான் உண்மையிலே அவனைத்தான் நான் ரொம்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் தேர்வு செய்யணும், அவனுக்கு பிடிச்சதை நான் செய்யணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கணும் அப்படின்னு நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா, அல்லாஹ் என்னை நேசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, நபிக்கு அல்லாஹ் சொல்ற, நபியை நீங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, உண்மையில நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தா என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க. என்னைனா யாரை பின்பற்றணும்? யாரை பின்பற்றணும்? என்னை பின்பற்றுங்கன்னு நபி சொல்லணும். அப்படின்னா யாரை பின்பற்றணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். அப்படி நபியை ஃபாலோ பண்ணா நபி போலவே நம்ம வாழணும், நபி சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி நம்ம உண்மையில இருந்தோம்னா இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்றான், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வேணும், நான் என்ன செய்யணும்? நபி ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு ஆக்டரையோ அல்லது இந்த உலகத்துல ஒரு பெரிய கிரிக்கெட் சாம்பியனையோ கிரிக்கெட் வீரனையோ அல்லது ஒரு செஸ் மாஸ்டர் இருக்கான் அவனையோ அல்லது இந்த உலகத்துல பைக் ஓட்டுறத ஒரு பெரிய கார் ரேஸ்ல ஒருத்த பெரியவனை அவனையோ நான் பின்பற்ற தேவையில்லை. இந்த உலகத்துல அவனையெல்லாம் நான் பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியாது. அல்லாஹ் என்னை படைச்சவன், இவங்கெல்லாம் யாரும் என்னை படைச்சவங்க இல்லை, இவங்களால எனக்கு ஒண்ணு நடக்க போறதில்ல, இவங்க எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறது இல்லை, இவங்களே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவங்க, இவங்க இந்த உலகத்து மக்கள், உலகம்னு வாழ்றவங்க, அவங்க உலக விஷயங்களை வச்சு என்னை அட்ராக்ட் பண்ணி என்னை மயக்கறதுக்கு பாக்குறாங்க. நான் புரிஞ்சுக்கணும். அதை நான் புரிஞ்சுக்கலைன்னு வைங்களேன், நான் தான் இந்த உலகத்தை பெரிய முட்டாள். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு முஸ்லிம் பாய் இந்த உலகத்துல இருக்கிற இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு முரணா வாழ்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாறானா அவன் எப்படி ஒரு நல்ல முஸ்லிமா வாழ முடியும்? வாழ முடியாது. அவன் 5 வேளை தொழுகிற மாதிரி தொழுவான், ஆனா அவனுடைய உள்ளமெல்லாம் மனசுல எல்லாம் அவனுக்கு நிரம்பி இருக்கிறது, நான் நல்லா பைக் ஓட்டணும், அப்புறம் அந்த பக்கம் நான் இப்படி ஆடணும், இப்படி நான் பாடணும், இப்படி நான் சுத்தணும், இவங்களோட நான் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மொபைல் வேணும், இதோ ஐபோன் 16 வந்துருச்சு, இதை நான் வாங்கணும், ஓ இந்த மொபைல்ல இவ்வளவு கேமரா இப்படி இருக்குது, இந்த கேமரா உள்ள மொபைலை வாங்கணும், இதுல இந்த வீடியோ இப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், இந்த படம் வந்துருச்சா அது எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்துருச்சுன்னா உடனே அதை பார்க்கணும். இப்படித்தான் அவன் மூழ்கி கிடப்பான். இது என்ன ஆகுன்னு கேட்டா, இதுதான் அவனுக்கு கடைசியில அவனை கொண்டு போய் நரகத்துல சேர்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமா இருக்கு. அப்ப இந்த 3வது விஷயம் இருக்குது பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவோடு நமக்கு இருக்கிற தொடர்பு. இது ஒட்டுமொத்தமா நம்ம ஒரு பெஸ்ட் முஸ்லிமா மாத்துறதுக்கான பேஸே இதுதான். இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருத்தன் தன் மானத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சானா முதல்ல அவன் ட்ரெஸ் போட்டுக்கிறான். எந்த ஆளா இருந்தாலும், ஒரு ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் ட்ரெஸ்ஸோடு தானே இருக்கிறோம் மத்தவங்க முன்னாடி. நம்ம குளிக்கிறப்ப நாம அப்ப நம்ம மறைச்சுக்கிட்டு குளிக்கிறோம். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டோம், நம்முடைய உடம்ப மறைக்க வேண்டியது எல்லாத்தையும் நாம எல்லாரும் முன்னாடி மறைக்கிறக்கணுங்கிறதுக்காகத்தான் வெளியே வரும்போது ட்ரெஸ்ஸோடு வரும். தனிமையில நாம குளிக்க வேண்டிய தேவை வரும்போது கூட நாம நம்முடைய மறைவிடங்களை மறைச்சுக்கிறோம், கதவை சாத்திக்கிறோம். இவ்வளவு மானத்தை நம்ம பாதுகாக்கணும். ஒரு பிறந்த குழந்தை போல யாராவது இருக்கிறாங்களா இன்னைக்கு வளர்ந்தவங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லது ஒருத்தன் தன்னுடைய அவுரத்னா என்ன தெரியுமா? அவுரத்னா என்ன? வாட் இஸ் மீன் பை அவுரா? அவுரத் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவுரத், அவுரா அப்படின்னா கட்டாயம் கம்பல்சரி மறைக்க வேண்டிய பகுதி நம்முடைய உடம்புல இருக்கு. ஒரு ஆண் அப்படின்னா கட்டாயம் மறைக்கணும், எல்லாரை விட்டு மறைக்கணும். என்ன? தன்னுடைய தொப்புல இருந்து முட்டிக்கால் வரைக்கும் மறைக்கணும். அப்ப தொடை கூட ஒரு அவுரத், கம்பல்சரி மறைக்க வேண்டிய ஒண்ணு. தொடையை கூட வெளியே காட்டக்கூடாது, ஆண்கள் கூட பார்க்க கூடாது, மத்த ஆணை கூட பார்க்க கூடாது. தொடை ஒரு அவுரத். இன்னைக்கு ஒருத்தனுக்கு இதுல அறிவு இல்லைன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னது என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்டர்வேரை போட்டுட்டு அவன் வெளியே சுத்துவான். தன் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடியே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல, பாய்ஸ் ஹாஸ்டல்ல நடக்கிற ஒரு அசிங்கமான காரியம் என்னன்னா, ஒரே ரூம்ல 2 பேர் 3 பேர் 5 பேர் தங்கி இருப்பானுங்க.
ஒரே நேரத்துல அவனுங்க குளிச்சுட்டு வருவானுங்க, அவன் வரும்போதே ஜட்டியோட வர்றது வந்து அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி அவன் நிர்வாணமா தன்னுடைய தொடை தெரியும் விதமா நடந்துக்கிறான். ஏன்? ஒரு முஸ்லிம் பையனா தன்னுடைய அவுரத்துனா என்னன்னு அவனுக்கு சட்டம் தெரியும். கட்டாயம் மறைக்கணும். தன்னுடைய தொப்புல இருந்து கீழே முழுக்க மறைச்சிருக்கணும். தன்னுடைய அண்டர்வேர் போட்டுக்கிட்டு தன்னுடைய அவுரத் தொடை தெரியும் விதமா, தன்னுடைய பின்புறம் தெரியும் விதமா இருக்கக்கூடாது. இது ஹராம். மத்தவங்கள்ட்ட காட்டக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய உடம்புல அது ஒரு பெண் என்றா மொத்தமா மறைக்கணும். தலையில இருந்து தன்னுடைய முடியிலிருந்து முழுக்க முழுக்க மறைக்கணும். அன்னி ஆணை விட்டு தன்னுடைய தந்தை, தன்னுடைய சொந்த சகோதரன், சகோதரி, பெண்கள் இவங்கள்ட்ட முகத்தை காட்டலாம். ஆனா அன்னி ஆணிடம், ஒரு நான் மகரமிடம் முழுக்க முழுக்க மறைக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிஸா அவுரான்னாங்க. பெண்ணே மறைக்கப்பட வேண்டியவள், அவளே முழுக்க மறைக்கப்பட வேண்டியவள் அப்படின்னாங்க. இப்ப இது எதுக்கு தெரியுமா சொல்றேன்? முதல் விஷயம், நம்முடைய சுன்னா நமக்கு எவ்வளவு முக்கியம்னா அதுதான் நம்முடைய உண்மையான மானமே. ஒரு முஸ்லிமுக்கு மானமே அதுதான். எப்படின்னா அந்த சுன்னா வழியாதான் நமக்கு இதுவும் தெரியுது. நம்முடைய அவுரத்தை மறைக்கணும், நம்ம கட்டாயம் நம்முடைய மறைவிடங்களை மறைச்சிருக்கணும். அதை வெளிப்படுத்துறது நமக்கு அவமானம், அதில் நம்ம வெட்கப்படுவோம். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப உடம்பெல்லாம் கூசும். எப்படி நம்ம பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை நம்மால் சகிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது போல ஒட்டு மொத்த தீன் நம்ம பின்பற்றுவது, நம்ம எந்த இடத்துல தவறுறோமோ அல்லாஹ்வுக்கு முன்னாடி வெட்கப்படணும். சுன்னாங்கிறது நமக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆடையை விட உயர்ந்தது. அந்த சுன்னாவின் மூலமா தான் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கண்ணியம் முழுக்க பாதுகாக்கப்படுது. அவளுக்கு ஹிஜாப் இருக்குது. ஒரு பெண் என்றா அவள் ஹிஜாப் அணிந்துக்குவா, அந்நிய ஆணிட விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வாள், தன்னுடைய அழகை மறைப்பாள், தன்னுடைய அலங்காரங்களை மறைப்பாள், தன்னுடைய தான் போட்டிருக்கிற அணிகலன் ஜுவல்ஸ் அதை மறைச்சிருவா, தன்னுடைய ஆடை நிறத்தை மறைச்சிருவா, தன்னை முழுக்க மறைத்துக் கொள்வா. பாத்தீங்களா? ஏன்? அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னா அந்த பெண்ணுக்கு அவ்வளவு கண்ணியத்தை பாதுகாப்பையும், அந்நிய ஆண்களுடைய கண்ணை விட்டு, அவங்களுடைய இச்சையை விட்டு, அவங்க அந்த ஆண்களுடைய உள்ளத்துல அவர்களுடைய நோயை விட்டு அந்த பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். அதே மாதிரிதான் ஒரு ஆண், ஒரு பையன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த பையன் தன்னுடைய அவுரத்தை மத்தவங்க பாக்குற மாதிரி இருந்தா எவ்வளவு தனக்கு கேவலமா நினைப்பானோ அதை விட எது தெரியுமா உண்மையில கேவலம்? அந்த சுன்னாவை விட்டு, நம்முடைய இந்த லைஃபை விட்டு, இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை விட்டுட்டு நாம நினைச்ச மாதிரி ஹராமானவங்களோட பழகிறதும், ஹராமானவங்களுடைய பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதும், அவங்களோட அட்ராக்ட் ஆகி மயங்குறதும், அவங்களுடைய கல்ச்சர், அவங்க என்ன செய்யறாங்க, என்ன விரும்புறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன திங்குறாங்க, என்ன ஆடுறாங்க, பாடுறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ற இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த மென்டாலிட்டி, அந்த மென்டாலிட்டி எல்லாம் நம்முடைய மானமே போறதுக்கு சமம். அப்படின்னா என்ன? நமக்கு ரோஷம் வேணும். சுன்னாவை, அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவை பின்பற்றுவது நமக்கு ரோஷம் வேணும். நான் ஒரு முஸ்லிம், எனக்கு அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், அவன் தான் ரப்பு, அவன் தான் அனைத்துக்கும் ரப்பு. ரப்பு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியின் இறைவன் அவன் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் நன்றிகளும் இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வுக்குத்தான் உரியது ஒரு முஸ்லிம் சொல்வான். அவன் தான் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஷஹாதா சொல்லுவான். அந்த முஸ்லிம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், மெசஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய லைஃப்ல, ஒட்டுமொத்த லைஃப்ல ரொம்ப அட்ராக்ட் ஆகிறது எப்பன்னு கேட்டா, அல்லாஹ்வை தனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அந்த எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னா, நபியை போல இருக்கணும், நபியின் சுன்னாவை பின்பற்றணும். அப்படி இருந்தோம் வைங்களேன், அல்லாஹ்வுடைய தொடர்பை அப்படித்தான் அமைச்சுக்க முடியும். அல்லாஹ்வை யாரா பாக்குறோமா? பார்க்கலையே. அப்ப எப்படி அல்லாஹ்வோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது? அல்லாஹ்வுடைய நினைவை நாம் அதிகப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க அப்படி. ரசூலுல்லாஹ் எப்படி தன்னுடைய லைஃப்ல சுத்தத்தை கடைபிடிச்சா அப்படி சுத்தத்தை கடைபிடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில கிளீனினஸ் ரொம்ப முக்கியம். அது ஈமான்ல பாதி. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொன்னாங்க, தூய்மை ஈமானில் என்ன? பாதி.
அப்படின்னா என்ன? நம்முடைய லைஃப்ல ஈமானுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்முடைய லைஃப்ல நம்ம பேசுறது, நம்ம செயல்படுறது எல்லாத்துலயும் கிளீன்னஸ் வரும். முதல்ல நம்மளுடைய தொஹாரத்னா நாம சிறிய அசுத்தங்களை விட்டு பெரிய அசுத்தங்களை விட்டும் விலகி இருக்கிறது. ஒரு முஸ்லீம் என்றா தன்னுடைய உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது, குளித்தவரா இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒருத்தர் அவருக்கு தண்ணி பிரச்சனை அது இதுன்னு முடியாதவரா இருக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. யௌமுல் ஜும்மா குளிக்கணும். ஆனா அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இல்ல, தண்ணி இல்லாத பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு முஸ்லீம் தினமும் குளிச்சு சுத்தமா இருந்துக்கிறது, தன்னுடைய உடம்ப அழுக்க விட்டு சுத்தப்படுத்திக்கிறது. அதே மாதிரி அவர் சின்ன சின்ன அசுத்தத்தை விட்டு சுத்தமா இருக்கிறது. எப்படி? அவர் ஒதுவோடு இருக்கிறது, அதுதான் சுத்தம். எப்படி? அவர் யூரின் போனார், மலஞ்சலம் கழித்தார், அல்ல ஒரு உடம்புல இருந்து காற்று பிரிஞ்சிருச்சு, ஏர் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ அதெல்லாம் அவர் அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறார்? ஒது செய்து தன்னை சுத்தமா வச்சுக்கிறார். இதுக்கு பேர் தஹாரத். அப்போ இதுல இருந்து ரசூலுல்லாஹி சுன்னாவை நீங்க படிக்கலாம். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமா நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கைய, அல்லாஹ்வை அறியறது, நபியை அறியறது, இதை பத்தியான அறிவை கொண்டு இல்ம கொண்டு நம்மை சுத்தப்படுத்திக்கிறது. அப்பதான் ஒருத்தர் உண்மையா முஸ்லீமாவே ஆக முடியும். அதுக்கு அடுத்தது லைஃப் ஸ்டைல்ல எவனையவனோ ஒரு ஹராமிகளையும் காப்பீர்களையும் பின்பற்றக்கூடாது, நம்முடைய நபியை பின்பற்றணும். அப்போ அது சுத்தத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அதனால்தான் பாருங்க, நாம அவ்வளவு சுத்தத்தை பேன்றதுனாலதான் சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சுன்னா கூட நாம தண்ணீரை இல்லாவிட்டால் ஆடையில அது படாம இருக்கிறதுக்கு கவனம் செலுத்துவோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சாவது அந்த கடைசி சொட்டு நம்முடைய ஆடையில படாம நம்ம பாதுகாத்துக்குவோம். நம்முடைய ஆடையும் சுத்தமா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் சுத்தமா இருக்கணும், நம்முடைய இடத்தையும் சுத்தமா வச்சுக்கணும், உள்ளத்தையும் சுத்தமா வச்சுக்கணும், நம்முடைய வாயையும் சுத்தமா வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க எப்ப பல் துலக்குவாங்க, அவங்களுடைய முதல் வேலையை அவங்க மிஸ்வாக் குச்சி எடுக்கிறதா இருக்கணும். அவ்வளவு சுத்தமா இருப்பாங்களாம். அப்போ ஒரு முஸ்லிம் பாய்ங்கிறவர் சாதாரண இல்ல, ஹி இஸ் எ கிளீன் பாய். கிளீன்னஸ் கடைபிடிக்கணும். மத்தவங்க எல்லாம் நமக்கு சொல்லி தர தேவையில்லை, நம்முடைய நபி நமக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க, அதை நாம ஃபாலோ பண்ணணும். இந்த கிளீன்னஸ் தான் நம்முடைய அல்லாஹ்வை நம்மை படைத்தவன் நெருங்கருக்கு வழி. ஏன்னா தூய்மை சுத்தம் இல்லாம அல்லாஹ் தொழுகை ஏத்துக்க மாட்டான், பொது இல்லாம தொழுகை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்போ ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ஃபாலோ பண்றதுல ரொம்ப முக்கியமான தொழுகையில அவர் கடமையை தவற விடாம இருக்கு. ஒரு முஸ்லீம் பாய்னா இன்னைக்கு அலட்சியமா இருக்கிற விளையாட்டு பசங்க அவங்க எல்லாம் தொழுகைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நிலைதான் இன்னைக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஆர்வமூட்டம் செய்தாங்க, ரொம்ப தொழுகையின் பக்கம் மக்களை, சின்ன பசங்கள் கூட மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல தொழுகைக்கு நிப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த பசங்களுடைய பிள்ளைகளுடைய பேரண்ட்டுக்கு சொன்னாங்க, அத்தாவுக்கு அம்மாவுக்கு, உங்களுடைய குழந்தைகளை 7 வயதிலிருந்து தொழுகைக்கு ஏவுங்க. பாருங்க, அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல, டீனேஜ் பசங்க எப்படி இருக்குங்கிறதுல நம்ம டாபிக்கே இல்லை ரியலா. ஏன்னா டீன்னு சொன்னா 13, 14, 15, 16, 19 வரைக்கும் இல்ல. நாம ஆரம்பிக்கிறதே 10ல இருந்து. நான் ஏன் 10 சொன்னேன்னா இப்போ ஒரு பதில் இருக்குது. 7 வயதுல இருந்து தொழுகைக்கு ஏவுங்க, கட்டளையிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஃபாதர் மதருக்கு 10 வயதாயும் தொழா விட்ட அடிங்கன்னு சொன்னாங்க. 7 வயதுல இருந்து 10 வரைக்கும் அடிக்காமலேயே சொல்லி தொழுகை பக்கம் ஏவணும். ஆனா 10 அடைஞ்சிட்டா 13 டீன் 13 இல்ல 10 அடைஞ்சிட்டாலே தொழாமல் இருக்கிறது ஒரு தப்பு. அதுக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி, பெர்மிஷனை யாருக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க? தந்தைக்கு கொடுக்குறாங்க, தாய் தந்தைக்கு கொடுக்குறாங்க. 10 வயசாயும் தொலைன்னு அடிங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் ரொம்ப அன்புள்ளவங்க, கருணை உள்ளவங்க. அவங்க அடிக்கலாம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, அவங்க யாரையும் அடிச்சது இல்லை. ஆனா இந்த தொழுகைங்கிற விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுல அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியமான ஒண்ணு இல்லையா? அப்படி என்றால் 7 வயதுல இருந்து ஆர்வப்பட்டு தொழுமா அப்படின்னு ஆர்வம் முட்டிக்கிட்டே இருப்பாங்க தாய் தந்தை. ஆனா 10 வயதுல அடிக்கணும், அடிச்சாவது தொலை வைக்கணும், அவங்கள பழக்கணும். ஏன்னா 10 வயசுல இருந்து நாம மெச்சூரிட்டி அடைஞ்சிடும்.
நம்முடைய ஷரியத்துல 10 வயசுங்கிறது எப்படிப்பட்ட வயசு தெரியுமா? வயசுக்கு வந்த ஒரு பெண் ஒரு 10 வயசு பையனோட பேசுறது, பழகிறது, சுத்துறது கூடாது. இன்னும் சொல்லப்பானா இந்த 10 வயசு பையன் பெண்கள் ஹிஜாபு போட்டுக்கிட்டு இருக்கிற பகுதி இருக்குல்ல, இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பகுதியில தன்னுடைய மகரம் இல்லாத பெண்கள் இருக்கிறாங்க. மகரம் இல்லாத பெண்கள்னா யாரு? மகரம் ஆனவங்கன்னா யாரு தெரியுமா? நம்முடைய அம்மா, நம்முடைய சொந்த சிஸ்டர், சகோதரி, அக்கா, தங்கச்சி, சொந்த நம்முடைய ஒரே வீட்டுல நம்முடைய அம்மாவுக்கு பிறந்தவங்க, இவங்க எல்லாம் மஹரம். மஹரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. யாருக்கு தெரியும் மஹரம் அப்படின்னா என்ன? மஹரம், நான் மஹரம், இதுக்கு என்ன மீனிங் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 10 வயசு ஆயிடுச்சா இது கட்டாயம் தெரியும். ஒவ்வொரு பாய் ஒவ்வொரு கேர்ள் 10 வயசு ஆயிடுச்சா தெரிஞ்சு வச்சிருக்கணும். மஹரம், நான் மஹரம். மஹரம் அப்படின்னா யாரையெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கானோ அவங்கதான் மஹரம். ஒரு அம்மாவும் பிள்ளையும் மகனும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஒரு அப்பாவும் மகளும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஒரு அண்ணன், தங்கச்சி, தம்பி, அக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஹராம் இல்லையா? அது எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம் அது. அதுக்கு பேர் தான் மஹரம். அல்லாஹ் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறவெல்லாம் ஹராம் ஆக்கி வச்சிருக்கிறானே, யார் யாரோட ஹராம் ஆக்கிட்டானோ அவங்க எல்லாம் நமக்கு மஹரம். அதனாலதான் நம்முடைய பெத்தெடுத்த அம்மா நமக்கு மஹரம். நம்முடைய அத்தா, ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய அத்தா மஹரம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்களாம் மஹரம். ஆனா நான் மஹரம்னா யாரை திருமணம் நிக்கா பண்ணிக்கிறதுக்கு அல்லாஹ் ஷரியத்துல அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவங்க எல்லாம் நான் மஹரம். அப்ப இந்த உலகத்துல வேற வெளி உலகத்துல இருக்கிற ஒரு ஆண் பெண் அவங்க கல்யாணம் ஒரே ஃபேமிலி, ஒரே ரத்தம் எல்லாம் இல்லையே, அக்கா தங்கச்சி இல்லையே, கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? இவன் ஒரு பெண்ணுக்கு கசின் பிரதர், நான் மஹரம், எங்க பெரியப்பா பையன் தான் அப்படின்னு சொந்த அண்ணன் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு கூடாது. அண்ணன் தான் எனக்கு அண்ணன், என்னமா இவருடைய சொந்த அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் மாதிரி நினைக்க கூடாது ஒரு பெண். அதே மாதிரிதான் ஒரு பையன் தன்னுடைய பெரியப்பா மக, சித்தப்பா மக, எனக்கு தங்கச்சி தான், எனக்கு அக்கா தான், நான் அவங்களோட தனியா இருக்கலாம், போகலாம், வரலாம் நினைக்க கூடாது. ஏன்னா இந்த பையனுக்கு அந்த பொண்ணு நான் மஹரம். அப்படின்னா என்ன? நாளைக்கு பெரியவங்களா ஆகும்போது, அதாவது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது மார்க்கத்துல கூடுமா அப்படின்னா கூடும். ஹராம் இல்ல, அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கான். அந்த மாதிரி கசின் பிரதர்ஸ், கசின்ல உள்ளவங்க, பிரதர்ங்கிறது சும்மா நாம சேர்த்துக்கிட்ட வார்த்தை. என்ன கசின் பிரதர் என்று கசின், அவங்க கசின் பிரதர்லாம் இல்ல. கசின் பிரதர்னா அப்படி ஒரு அர்த்தங்கிற பேர்ல உண்மையா ஒரு பிரதர் ஆயிட முடியாது. அவரு சொந்த பிரதர் இல்ல, அவர் கசின். அவங்க 2 பேர் கல்யாணம் பண்றதுக்கு பெரியவங்க முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தாராளமா அல்லாஹ்வுடைய ஷரியத்துல, அல்லாஹ்வுடைய இஸ்லாம்ல கூடும். அப்படின்னா என்ன? அவங்க நான் மஹரம். அப்ப கசீன கல்யாணம் பண்றது நான் மஹரம். அவங்க கல்யாணம் பண்ணலாம்னா வெளியில உள்ள மத்தவங்க வேற வேற மனிதர்கள் இருக்கிறாங்க, வெளியில வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க, ஒரு ஆண் பெண், இவங்க நான் மஹரமா இருப்பாங்க. அப்போ அவங்களோடு தனியா இருக்கிறது, அவங்களோட சுத்துறது, பேசுறது, இது எல்லாமே ஹராம். அப்ப 10 வயசுல இருந்து இந்த சட்டம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் யாரோடு பழகணும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க? ஓன் பிரதர்ஸா இருந்தாலும், ஓன் சிஸ்டரா இருந்தாலும் 10 வயசு ஆயிட்டா அல்லாஹ்வுடைய நபி பேரண்ட்டுக்கு சொல்றாங்க, தாய் தந்தைக்கு, பிள்ளைகளை தனித்தனியா படுக்க போடுங்க அப்படின்னு. நைட்டு படுக்கும் போது ஒரே பெட்ல இல்லாம தனித்தனியா. சரி, ஒரே பெட் தான் இருக்குது, இடமும் சின்னதா இருக்கு, என்ன பண்றது? போர்வை இருக்குது, பெட்ஷீட், அது தனித்தனியா இருக்கும். ஒரே போர்வைக்குள்ள 2 பேர் படுக்க வைக்க கூடாது பிள்ளைகளை. அண்ணன் தம்பி தான் தனித்தனியா தான் படுக்கணும். 2 பேருக்கு, உனக்கு தனி போர்வை, உனக்கு தனி போர்வை, அல்லது உனக்கு தனி பாய், உனக்கு தனி பாய், தனித்தனியா தான் படுக்கணும். ஆகவே அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, பிள்ளைகளை படுக்கையில பிரிச்சு வச்சுங்க, பிரிச்சிருங்க அப்படின்னா. ஏன்னா 10 வயசு ஆயிடுச்சாவே இந்த சட்டங்கள்லாம் வந்துடணும் நம்முடைய லைஃப்ல.
சின்ன பிள்ளையா இருந்ததுலாம் வேற. சும்மா சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம விளையாடிட்டு ஒன்னா படுத்துங்குவோம், கால் மேல கால் போட்டுக்குவோம், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்ம கட்டி பிடிச்சிருப்போம். இது எல்லாம் 10 வயசாயிட்ட படுக்கையில பிரிச்சிடணும். இது பேரண்ட்டுக்கு இந்த சட்டம் இருக்குது, அவங்க செய்யணும். இதை அலட்சியமா விடக்கூடாது அவங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபி நம்முடைய ஷரியத்துல நமக்கு சட்டங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப தொழுகைங்கிறத ரசூலா சொல்லுவோம் 10 வயதுல இருந்து அடிங்கிற. அப்ப வந்து நமக்கு 13, 14, 15 தான் டீனேஜ் இல்ல. 10 வயசுல இருந்ததே நாம சில ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா கதவு தட்டி சலாம் சொல்லிட்டு தான் போகணும், அவங்க அனுமதி கொடுத்தாதான் உள்ள போகணும். ஈவன் நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய அத்தாவும் அம்மாவும் பெட்ரூம்ல இருக்கும்போது கதவை தட்டி சலாம் சொல்லணும், பெர்மிஷன் கேட்கணும், பிறகுதான் உள்ள போகணும். நம்முடைய சொந்த சிஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு பிரைவசி இருக்கணும். அவங்க ட்ரெஸ் போடுற நேரத்துல அவங்க ரூம்ல அவங்க பெர்மிஷன் எல்லாம் போறது வர்றது. அதே மாதிரிதான் ஒரு கேர்ளா இருந்தாலும் தன்னுடைய சகோதரத்தினுடைய பிரதர்ஸ் ட்ரெஸ் போடுற இடத்துல போகிறது வர்றது கூடாது. தன்னை மறைச்சுக்கணும், தன்னுடைய அவுரத்தை மறைக்கணும், வெட்கத்தலங்களை மறைக்கணும், அதுல அலட்சியமா இருக்க கூடாது. இது எல்லாம் 10 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிடணும். அப்போ வீட்டில இருந்தே இது ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பாய் அப்படின்னா கேர்ள்ஸோட கலக்க கூடாது. பெண் பிள்ளைங்களோட கேர்ள்ஸோட விளையாடுறது, அவங்களோடய சுத்துறது இது கூடாது. ஏன்னா பாய் அவர் ஒரு பையன், கேர்ள் அது ஒரு பொண்ணு. அல்லாஹ் தஆலா பாய்ஸையும் கேர்ள்ஸையும் தனித்தனியா வேற வேற இதா படைச்சிருக்கிறான். அப்போ பாய்ஸோட தான் இருக்கணும், விளையாடுறது கொள்றது எல்லாம். இதெல்லாம் 10 வயசு ஆயிடுச்சுனாவே இன்னும் 7 வயசு 8 வயசுலயே அந்தந்த வயசு பார்த்து பேரண்டே சொல்லுவாங்க, நீ பாய்ஸோட இரு, கேர்ள்ஸ் பக்கத்துல நீ போகாத, பேசாத, அவங்களோட பழகிட்டு இருக்க, அவங்க சுத்தாத, நீ பாய்ஸோட விளையாடு அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்ப நாம அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் எங்க இருந்து இது எங்க போய் முடியுது தெரியுமா? இதெல்லாம் ஒழுக்கம். என்ன ஒழுக்கம் தெரியுமா? ஜெண்டர்ஸோட எப்படி நடந்துக்கணும், ஆப்போசிட் ஜெண்டர் அவங்க யாரு, நாம யாரு, நம்முடைய நேச்சர் என்ன, அவங்க நேச்சர் என்ன. ஏன்னா ஷைத்தான் இந்த உலகத்துல ஆப்போசிட் ஜெண்டரோடைய சுத்துறதையும் இன்னைக்கு லவ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒருத்தரை லவ் பண்றாங்க, காதலிக்கிறாங்க, கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட், இது எல்லாம் இன்னைக்கு வந்து காட்டி காபீர்கள் அல்லாஹ்வை நிராகரிச்சவங்க அவங்களுக்கு அவங்களுடைய கல்ச்சரை எல்லாம் முஸ்லீமுடைய லைஃப்ல கொண்டு வராங்க. அதனால சினிமால அதையெல்லாம் காட்டி அது ஒரு பெஸ்டான விஷயமா, அது ஒரு ரொம்ப ப்ரௌடான விஷயமா அதை மாத்துறாங்க. இது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஹராம் வந்துருச்சுன்னா, இந்த ப்ரௌடுங்கிறது ஆப்போசிட் ஜெண்டர் இல்ல, சேம் ஜெண்டர்ல இன்னைக்கு வந்து அதை கொண்டு வர பாக்குறாங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஆம்பளை கல்யாணம் பண்றது, பொம்பளை கல்யாணம் பண்றது, ஆம்பளையும் பொம்பளையும் ஹராமாக வாழ்றது, கல்யாணம் இல்லாம வாழ்றது, ஒரு முஸ்லீம் காபிரை கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னைக்கு சாதாரண நடக்குதா இல்லையா? எவ்வளவு நம்ம கேள்விப்படுறோம். ஒரு முஸ்லீம் பெண் வீட்டை விட்டு காபிரோட ஓடி போறது, அதே மாதிரி ஒரு பையன் ஒரு காபிர் பெண்ண காதலிக்கிறேங்கிற பேர்ல காதலிச்சு கல்யாணம் பண்றது, இதுக்காக சினிமால பார்த்த மாதிரிலாம் தான் நடக்கிறது, தன்னுடைய ஆசைய தான் ஏதோ ஒரு சினிமால காட்டுற அந்த ஹராமிகளை போல அவங்கள ஹீரோன்னு அவன் காட்ட இவனும் தானும் அவனை போல ஒரு ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு சுத்துறது. அதுக்குதான் பைக்கை கேட்கறது, பைக்ல எடுத்து ஓட்டிக்கிட்டு பொண்ணுகள் மத்தியில போய் தன்னை வந்து காட்டி தன்னை ஹீரோ போல காட்டுறது. இன்னைக்கு எல்லாம் இந்த ஹராமித்தனமான சிந்தனைகள்லாம் நம்ம சமுதாயத்துல முஸ்லிம்களா அல்லாஹ்வை கீழ்ப்படிய வேண்டிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சுத்தமான சமுதாயத்துல இன்னைக்கு இதெல்லாம் எந்த வழியில வருது? எல்லாம் இந்த மொபைல் வழியா பாக்குற சினிமா பாட்டு எல்லாம் அதன் வழியா வந்துட்டு இருக்கு. அப்ப நாம இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் தெரியுமா? அதுக்குத்தான் முதல்ல அல்லாஹ்வோட உள்ள தொடர்புல நமக்கு அல்லாஹ்வை பெஸ்ட் ஃப்ரெண்டா எடுத்துக்கிறதும், நபியுடைய சுன்னாவை லைஃப்ல கொண்டு வரதும், அல்லாஹ்வை தொழுகிறதுல இருந்து அதை ஆரம்பிக்கணும். ஏன்னா நாம செய்யக்கூடிய செயல்லையே பெஸ்ட், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது, மோஸ்ட் பிலவ்டு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப அவன் நேசிக்கக்கூடியது எது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஐயுல் அஅமாலி அஃதல், செயல்களிலே சிறந்தது எது? அல்லாஹ்வுக்கு பிடித்ததிலே சிறந்த செயல் எது?
அப்படின்னு கேட்டாங்க. அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஹதீஸ்? தொழுகைய அந்த நேர வக்து வந்தோடனே தொழுகிறது. சுபுவ நேரத்தை சுபுவ தொழுகணும். துஹருடைய நேரம் வந்து துஹர் நேரத்தில் தொழுகணும். அசருடைய நேரம் அசர், மக்ரிப் மக்ரிப், ஐஷா ஐஷாவுடைய நேரத்தில் தொழுகணும். இது அல்லாஹ்வுக்கு எல்லா செயலோட ரொம்ப பிடிச்சதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்புங்கிறது தொழுகையில பேணுதலா இருக்கிற மாதிரி நம்ம லைஃபை கொண்டு போகணும். நான்காவது விஷயம், இதே ஹதீஸோட சேர்த்து இன்னொன்னு வருது. இப்ப நாம நம்முடைய லைஃப்ல ஒரு பெஸ்ட் முஸ்லிம் பாயா இருக்கணும்னு வைங்களேன். அல்லாஹ்வோடு உள்ள இந்த தொடர்புக்கு அடுத்து, நபியை பின்பற்றுவதற்கு அடுத்து, நாம நம்முடைய தாய் தந்தையிடம் நல்லபடி நடக்கணும். நம்ம பெத்தெடுத்தோம். ஏன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சும்ம ஐயு, அதுக்கு பிறகு பெஸ்ட் எதுன்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வை சரியா நேரத்திற்கு தொழுவதற்கு அடுத்து எது சிறந்தது? பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தைக்கு நன்மை செய்வதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நம்முடைய தாய் நம்மை பெத்தெடுத்தவங்க, நம்முடைய தந்தை நம்மை வளர்க்கிறவங்க, நம்மை கஷ்டப்படு அவங்கதான் நம்மை பெத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாகவும் நன்றியாகவும் நடக்கணும். அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச நன்மையை செய்யணும். அவங்களுடைய சொல் பேச்சு, நன்மையான விஷயம் எல்லாத்துலயும் அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கூடாது, அவங்களுக்கு தொல்லையை தரக்கூடாது. நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட நல்லிணக்கமாக அவங்களோடு அவங்களுக்கு பிடிச்சதை நாமும் செய்து, அல்லாஹ் ஹலாலாக்குன அல்லாஹ் ஹராம் ஆக்காத விஷயங்களில் எல்லாம் அவங்களுக்கு உடன்படணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும். இது மிக முக்கியமான நான்காவது விஷயம். அதாவது நம்முடைய அத்தா அம்மா இவங்களோடு இருக்கிற உறவு, இதோடு சேர்த்துதான் நம்முடைய உறவினர்கள்லாம். இது நம்முடைய லைஃபை இங்கிருந்து தான் நம்ம ஒரு ஷேப்புக்கே கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். உண்மையில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்துல மனிதர்கள்ல நமக்கு பெஸ்டா யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்? யார் சொன்னது? அம்மாவிடம் வருது. மாஷா அல்லாஹ், நம்ம பெத்தெடுத்தவங்க இருந்து. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஒருத்தர் கேள்வி, யார் ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல நான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் நல்ல நட்பு கொள்வதற்கு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு யார் தகுதியானவர் அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் தான் அப்படின்னா. அதற்கு பிறகு யாருன்னு கேட்கிறார் அவர். ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் தான். திரும்பவும் கேட்கிறார். அதற்கு பிறகு உம்முக்க, உன்னுடைய தாய். அவர் இப்போ விடல, நாலாவது தடவை திரும்ப கேட்கிறார். அதற்கு பிறகு அப்படிங்கிறார், அபூக்க, உன்னுடைய தந்தை அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து தெரியுது, முதல்ல நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறவங்க தான். அல்லாஹ் படைச்சதுல நம்மை யார் வழியா அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தானோ அந்த தாய் தான் முதல்ல. அதனால தான் நம்முடைய தந்தையை விட தாய்க்கு 3 மடங்கு சிறப்பு இருக்குது இதுல. ஏன்னா அவங்க தான் நம்மை கஷ்டப்பட்டு சுமந்தவங்க. தந்தை அப்படி சுமக்கல, தந்தை நமக்கு பால் ஊட்டல, நம்மை கஷ்டப்பட்டு சுமந்து எல்லா வழியும் பொறுத்து பிரசவித்து நம்மை ரொம்ப பாதுகாத்து பால் ஊட்டி நம்முடைய எல்லா தேவைகளையும் பார்த்து வளர்க்கிறதுல முழு நேரமும் நம்மோடே இருக்கிறவங்க தாய் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா தந்தை அப்படி இருக்க முடியாது. தந்தை நம்ம எல்லாம் காப்பாத்திருக்கா, சம்பாதிக்கிறது, வேற வேலைகள்ல அவர் பிஸியா இருப்பார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது நம்மோடு இருப்பார். ஆனா தாயை போல அவரால் இருக்க முடியாது. அப்ப நம்முடைய அம்மாவுக்கோடு இல்ல நமக்கு உறவு இருக்குல்ல, அது அவ்வளவு நெருக்கமா இருக்கணும், நன்மைக்காக இருக்கணும். ஆனா அதுக்காக எங்க அம்மா தான் எனக்கு இந்த சினிமாலாம் டவுன்லோட் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு அந்த ஹராமான விஷயத்துக்கு அம்மா காட்டினா அம்மாவுக்கு சொல்லணும், அம்மா அல்லாவுக்கு பயந்துல நீ எனக்கு கெட்ட பாதையில வழிகாட்டுற, நீ செய்யற ஹராமை எனக்கும் சொல்லி கொடுக்குற, நீயும் செய்யாத, அல்லாஹ் உன்னை காப்பாற்றணும், நான் துவா செய்யறேன், நீ இது செய்யாத, என்னை இதுக்கெல்லாம் கூப்பிடாதுன்னு சொல்லணும். ஏன்னா அம்மாவுக்கு அறிவில்லாதவங்களும் இருப்பாங்கல்ல, நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இல்ம கற்றுக் கொடுக்கணும். அவங்க தெரியாதவங்களா இருந்தா, அவங்க கற்றுக்கொண்டவங்களா இருந்தா, தெரிஞ்சவங்க அவங்க சொல்றதுக்கு நாம கட்டுப்படணும். பாவத்துல அவங்களோட இணங்க கூடாது. ஆனா நன்மையான விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு நன்மையை நாம செய்து அவங்களோட அவங்க சொல்ற நன்மைக்கு நாமளும் கட்டுப்பட்டு அவங்களோட வாழணும். இதுதான் நம்மளுடைய லைஃபை ஷேப் பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு வீட்டோட இந்த நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய, இந்த லைஃபை என்ஜாய் பண்ணாதனாலதான்
வெளியில ஹராமான இதுக்கெல்லாம் தேடி போற மனிதர்கள் இருக்கிறாங்க. பாய்ஸ் நிறைய பேரு கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, கொள்றது, தன்னுடைய அம்மாவோட தன்னுடைய அத்தாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, தன்னுடைய சொந்தக்காரோட டைம். இன்னைக்கு டைம் நிறைய வேஸ்ட் பண்றாங்க. போன்ல உட்கார்ந்துட்டு கேம்ஸ் விளையாடுறாங்க, மணிக்கணக்கில் உட்கார்ந்து விளையாடுறாங்க. அந்த வீணான காரியத்தை விட்டு எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது? அப்படியே எனக்கு போர் அடிக்குமே, நான் என்ன செய்யறதுனே தெரியும்னு கேட்கறாங்களா இல்லையா நிறைய பேர்? என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, போர் அடிக்குது, போன் இருந்தா போதும், எனக்கு டைம் நல்லா போகும், டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நல்ல அமல்கள்ல நல்ல விஷயங்களை நம்ம அறியாமலும் அல்ல அறிஞ்சாலும் அதன் பக்கம் போகாமல் இருக்கனால கெட்ட விஷயங்களை சைத்தான் அதை நல்லா பயன்படுத்திக்கிறான். நம்ம ஹராமான விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கிற விஷயங்கள் நம்ம கொண்டு போய் அதுல முழுக்க மூழ்கடிக்கிறான். இதே நினைச்சு பாருங்க, நீங்க அமல் செய்யற நல்ல விஷயங்கள்ல உங்களுடைய அம்மா அத்தாவுக்கு ஹெல்ப் பண்றது, நன்மையா அவங்களோட நல்லபடி பேசுறது, அவங்களோட இருக்கிறது, வீட்டுல நேரம் கொடுக்கறது, அதோட சொந்தங்கள், ரத்த பந்தம், நம்முடைய ரிலேஷன்ஸ். அந்த ரிலேஷன்ஸ்ல முதல்ல வர்றவங்க யார் தெரியுமா? நம்முடைய சொந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க. அவங்களுக்கு டைம் கொடுக்கறது, அவங்களோட நல்லபடி நடந்துக்கிறது. வெளியில நம்முடைய அம்மா அத்தாவுக்கு சொந்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள் நம்மோட இருப்பாங்க. அவங்களிடம் நம்முடைய பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, அங்கிள், மத்தவங்க யார் யார் நம்முடைய ரத்த பந்தம் இருக்கிறாங்களோ அவங்களோட நல்ல உறவு வச்சிருக்கிறது, அவங்களோட நல்லா பேசுறது, அவங்க வீட்டுக்கு போறது, அவங்கள்ட்ட பேசுறது, நல்ல விஷயங்களை பேசிக்கொள்றது, அவங்களுக்கு நல்லது சொல்றது, இப்படிலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு டைமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்யறதுக்கு. அப்படி என்ன நம்முடைய லைஃப்ல நம்ம சொந்தங்களோடு சேர்ந்து இருக்கணும். நம்மால் முடிஞ்சோம். அப்ப அந்த சொந்தக்காரங்களுடைய பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட நல்ல விதத்துல பழகிறது, பேசுறது, கண்ணியமா நடந்துக்கிறது, நன்மையை ஏவறது, தீமையை தடுக்கிறது. அவங்கள தொழாத வந்தா வாங்க தொழிலுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம், நம்ம தொழிலுக்கு போகும்போது வாங்க தொழிலுக்கு வாங்கன்னு கூப்பிடலாம். அந்த வகையில அதோட லிங்க்ல உள்ளவங்க தான் நமக்கு தெரிய வரக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்மோடு பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ஸ்கூல்ல காலேஜ்ல நம்மோடு படிக்கக்கூடியவங்க, நம்முடைய மொஹல்லால நம்ம இருக்கிற பகுதியில இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் அப்படி வர்றவங்க தான். ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே நம்முடைய தாய் தந்தைக்கு அடுத்துதான். அப்ப நம்முடைய லைஃபை இப்படி நீங்க ஆக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்முடைய லைஃப் போர் அடிக்க பாருங்க, நமக்கு டைமே இருக்காது. we are very பிஸியா இருப்போம். நம்ம மொபைல் எடுக்கும், நோண்டிட்டு இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணுவோம், ஹராமானதை பார்க்கும், ஹராமானதை கேட்கும், நமக்கு டைம் இருக்காது. we will total engaged in the good things. நல்ல விஷயங்கள், நல்ல அமல்கள்ல நம்ம மூழ்கி இருப்போம். ஆக இந்த 4வது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக முக்கியமா நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய சொந்த பந்தங்கள், இவங்களோட நல்ல உறவை நம்ம கடைபிடிக்கணும். 5வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஹராமான எல்லா காரியங்களை விட்டு விலகி இருக்கணும். அல்லாஹ் தடுத்த ஹராமான குணம், ஹராமான ஒழுக்கங்கள். அப்படின்னா குணம்னா அஹ்லாக் சம்பந்தப்பட்ட ஹராம்கள். அஹ்லாக்ல ஒருத்தன் பொறாமை உள்ளவனா இருக்கிறது, புறம் பேசுறவனா இருக்கிறது, இந்த மாதிரி பேச்சிலையும் பார்வையிலும் ஹராமான காரியங்களை செய்யறது, கெட்ட புத்தி, கெட்ட நோக்கம், கெட்ட எண்ணம், ஒருத்தன் திருடுறவனா இருக்கிறது, அல்லது ஒருத்தவனுக்கு கேடு செய்யறதுக்கு நினைக்கிறது, நல்ல எண்ணம் இல்லாம இருக்கு, இதெல்லாம் ஹராமான அஹ்லாக். அஹ்லாக்ல இருக்கக்கூடிய கெட்டவை. நல்ல அஹ்லாக் உள்ளவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அவங்க பெருந்தன்மையோடு இருப்பாங்க, நல்லது நினைப்பாங்க, நல்லது பக்கம் வழிகாட்டுவாங்க. நல்ல அஹ்லாக் உள்ளவங்க கோபத்தை கட்டுப்படுத்துவாங்க. இன்னைக்கு சண்டை போட்டு ஒருத்தனை அடிச்சு வீழ்த்தி தள்ளிட்டா வீரன் நினைக்கிறாங்களா இல்லையா மக்கள்? ரசூலுல்லாஹ் யாரு தெரியுமா வீரன் அப்படின்னு சொன்னாங்க? மா வீரன் யாரு தெரியுமா? கோபம் வரும்போது கட்டுப்படுத்தணும். இன்னைக்கு இந்த கோபத்தை கட்டுப்படுத்தாத எத்தனையோ பேரு தங்களுடைய அம்மாவை திட்டுறவங்களா, அவங்களே அடிக்கிறவங்களா, தன்னுடைய அப்பாவிடம் கோபத்தை காட்டுறவங்களா, தன்னுடைய பெரியவர்களிடம், தன்னுடைய தாத்தா பாட்டி, வீட்டுல இருக்கிற பெரியவங்க, வயசுல மூத்தவங்க, வெளியில இருக்கிறவங்க, ரோட்ல பாக்குறவங்க, மொஹல்லால இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட கோபத்தை காட்டுறவங்களா, தன்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட கோபத்தை காட்டி அவங்களை அடிக்கிறவங்களா, அவங்களை துன்புறுத்துறவங்களா, ஃப்ரெண்ட்ஸ்ட உடனே கோபத்தை காட்டி அவங்கள்ட்ட எதுக்கு எடுத்தாலும் வம்புக்கு போறவங்க, ரவுடித்தனம் பண்றவங்க, இன்னைக்கு எத்தனை பசங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கோபம் தான் அவங்கள முழுக்க ஷைத்தான் அவங்கள கண்ட்ரோல் எடுக்கிற காரணமா இருக்கு. கோபம் வரும்போது ஷைத்தான் நம்ம கண்ட்ரோல் எடுத்துறான்.
அவன் நினைச்சதையெல்லாம் செய்ய வைப்பான். கோபத்துல நம்ம ஆத்திரத்துல என்னென்ன செய்ய வைப்பான். அப்ப இந்த அஹ்லாக் சம்பந்தமான பிரச்சனை, நம்முடைய குணம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நாம் முதல் நம்மை அதை விட்டு காப்பாது. அப்ப இது ஹராம். இந்த மாதிரி ஹராமான குணங்களை விட்டுறணும். அதே மாதிரி ஹராமான ஒழுக்கங்களை விடணும். ஹராமான ஒழுக்கங்களை, கெட்ட ஒழுக்கங்கள். ஒருத்தர் காலையில எழுதுறதே இல்லை, தூக்கத்துல அவரிடம் உள்ள ஒழுக்கம் என்ன? காலையில் எழாம இருக்கிறது. அது ஒரு கெட்ட ஒழுக்கம். ஏன்னா அவர் சுபுக்கு எழக மாட்டேங்கிறார். ஒருத்தர் சாப்பிடுறாரு, ஆனா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்ல. உட்கார்ந்து சாப்பிடுறாரு, பிஸ்மில்லா கூட சொல்ல மாட்டார். சாப்பாடை வீணாக்குறார். அதபு, அதபுங்கிற ஒழுக்கம், ஒழுக்கம் இல்ல. பெரியவங்களை மதிக்கிறது இல்ல, கண்ணியமா பேசுறது இல்ல. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் கவனமா இருக்கணும். தன்னை இந்த மாதிரியான ஹராமான போக்கை விட்டு தன்னை பாதுகாத்துக்கணும். தன்னுடைய பார்வையை பாதுகாக்கணும். ஒரு பாய் கொஞ்சமா பெரிய பையனாரான், அவன் ஏஜ் அட்டன் பண்ணிடுறான். ஏஜ் அட்டன் பண்றதுன்னா என்னப்பா? பசங்களுக்கு எப்படி தெரியும்? 10 வயசு. 10 வயசு மட்டுமா? 10 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்களா? இல்ல. எனக்கு அடையாளம் 10 வயசு இல்ல. ஒரு பையன் அதிகபட்சம் 15 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் ஏஜ் அட்டன் பண்ணிடுவான். ஆனா அதுக்கு முன்னாடி அட்டன் ஆயிடுறான், பெரிய பையன் ஆயிடுறான், வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அது தெரிஞ்சிருக்கணும். எப்படி? அதுக்கு என்ன அடையாளம்? யாருக்கு தெரியும்? என்ன அடையாளம் நம்முடைய உடம்புல வெளிப்பட்டுச்சுன்னா நம்ம வயசுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். நம்முடைய உடம்பு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க, வெக்கப்படுத்தவில்லை, சொல்லுங்க. குரல் மாறுறது, குரல் மாறிடுச்சுன்னா நாம வயசுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். சரி, வேற? ஒருத்தர் குரல் மாத்தி மாத்தி பேசினா வயசுக்கு வந்துட்டாரா? பரு வர்றது, அப்போ என்னது? அதுக்கு பேரு பிம்பிள்ஸ். பரு வந்துட்டா அவருக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தமா? மீச மீச முளைக்குதுன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, சில பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க மீச தெரியுது லைட்டா அப்படி, அப்போ சின்ன பையன் வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தமா? எப்படி? நம்முடைய அவுரத், நம்முடைய பிரைவேட் பார்ட்ஸ், நாம சிறுநீர் கழிக்கிறோம், அந்த பகுதியில் நமக்கு முடி முளைக்க ஆரம்பித்து விட்டால் நாம ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நம்முடைய அக்குல், ஆம்பிட்ஸ், அந்த முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஏஜ் அட்டன் பண்ணி, இது தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா பெரிய பையன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி யாருக்கு அந்த மாதிரி வந்துருச்சோ அவங்க பெரிய பையன் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அது பெண்களா இருந்தாலும் ஆம்பளைகளா இருந்தாலும் சரி, அவங்க பெரியவங்களா ஆகுறாங்க, அவங்களுடைய உடம்பு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. இது ஒவ்வொரு பாய் தெரிஞ்சு வச்சுக்கணும். 10 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா தனக்கு தாடி வளர ஆரம்பிக்கிறத பாக்குறார். கொஞ்சமா 12, 13, 15 அவர் லைட்டா வர ஆரம்பிக்குது. தாடி வளர்றது அப்படி உடனே வந்துடாது. அப்போ நம்முடைய உடம்புல இந்த மாற்றம், இந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நம்ம பெரிய பையன் ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு பெரியவங்களா ஆகிட்டோம்னாவே நமக்கு தொழுகையில கட்டாயம் ஆயிடும், நோன்பு கட்டாயம் ஆயிடும். அல்லாவோட நாளைக்கு இதை நம்ம செய்யாம போனா அல்லாட்ட நரகம் உண்டு, தண்டனை உண்டு, ஏன்னு செய்யலன்ட்டு. அப்ப நம்முடைய லைஃப்ல நாம இப்படி ஒரு ஏஜ் அட்டன் பண்ண மெச்சூரிட்டி வந்த பிறகு நாம நம்முடைய உடம்புல ஷைத்தான் சில என்ன மாற்றங்களை ஏற்படுத்துவான். நம்முடைய ஹார்மோன்ல சில பிரச்சனைகள் நமக்கே ஏதோ தெரியும். அது வெறும் முடி வளர்றத மட்டும் இல்ல, ஈவன் நம்முடைய பார்வை, பெண்களை பார்க்கறது, அவங்களுடைய அழகுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு அவங்க ரசிக்கிறது, சினிமாவை பார்க்கணும், அதுல நடிகையை பார்க்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி போட்டோஸை பார்க்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாம் ஒரு ஆணுக்கு வர ஆரம்பிக்கும். முதல்ல அதுல வராத வரைக்கும் நாம சின்ன வயதுலதான் இருக்கும்னு அர்த்தம். எப்ப அந்த மாதிரி சேஞ்சஸ் நம்முடைய உடம்புல வர்றது, நம்முடைய பார்வையில வருதுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல வர்றது பார்வையில மாறும், நம்முடைய பார்வை மாறும். பெண்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கறது, அதுல அட்ராக்ட் ஆகுறது, இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வருதுனாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஷைத்தான் நம்மை கெடுக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்றான். நாம பெரிய பையன் ஆயிட்டோம், நம்ம ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயப்படணும், ஹராம விட்டு விலகணும், ஹராமானதை பார்க்க கூடாது.
பெண்களை பார்க்க கூடாது, பெண்கள் பக்கமே போகக்கூடாது, பெண்கள்கிட்ட பேசுறதை குறைச்சிடணும், அது தனிமையில பேசவே கூடாது. சலாம் ஓப்பன் ஏரியால போகும்போது வரும்போது சலாம் சொன்னோமா, அதோட அந்த சலாம் சொல்றது கூட அவங்கள்ட்ட பேசணும் நமக்கு என்னத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம மனசுல சைத்தான் போடுறான்னு வைங்க, ஒரு பார்வை சாதாரண பார்த்து அடுத்த பார்வை திரும்ப அந்த பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் சைத்தான் நமக்குள்ள டிசைர் ஆசை போடுறான். அவ பெண்கள் பக்கம் பேசணும், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை போடுறான்னு அர்த்தம். அப்ப நம்ம எச்சரிக்கை ஆகணும், அது நமக்கு ஹராம். அப்படி என்ன நம்மளுடைய பார்வையை தாழ்த்தணும், அவங்கள்ட்ட பாக்குறது, அவங்கள்ட்ட பேசுறது இதெல்லாம் கூடாது. வாட்ஸ்அப்ல அவங்கள்ட்ட சேட் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல அவங்கள்ட்ட சேட் பண்றது, பேஸ்புக்ல மெசேஞ்சர் வழியா அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, அவங்கள்ட்ட போட்டோ அனுப்புறது, நம்முடைய போட்டோவை அவங்கள்ட்ட காட்டுறது, அவங்களுடைய போட்டோவை கேட்கறது, இது எல்லாம் மொத்தமா ஹராம். இதெல்லாம் வெட்கக்கேடான மானக்கேடான விஷயம். இதுதான் விபச்சாரத்துக்கு வழி. இன்னைக்கு என்னென்ன வெளி உலகத்துல நம்ம விபச்சாரம், ஹராம், காதல், சினிமால காட்டுற இது, ஆம்பளை பொம்பளை டூயட் பாடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, விளையாடுறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, எல்லாமே அன்இஸ்லாமிக், எல்லாமே ஹராமித்தனங்கள். இத பத்தி வெறுப்பு நமக்கு இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா நாம அல்லாஹ் நம்மை ஏஜ் அட்டன் பண்ண வைத்துட்டான்னா, அல்லாஹ் நமக்கு ஆர்வமாக்கி நமக்கு சக்தி இருக்கும் போது நாம சம்பாதித்து நாம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றவங்க அல்லாஹ் நமக்கு சக்தி கொடுத்து நம்முடைய பெத்தெடுத்தவங்க நமக்கு நல்ல ஜோடி ஏற்படுத்தி நாமளும் அவங்களை காப்பாற்ற முடியும். ஒரு பெண்ணை நமக்கு நிக்காக மூலமா தான் நாம அந்த வாழ்க்கை வாழணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்னைக்கு ஷைத்தான்கள் வெளியே காட்டுறோம் அது எல்லாம் ஷைத்தானிய வாழ்க்கை. அது எல்லாத்தையும் விட்டு விலகிறது, ஹராம் விட்டு விலகிறது. ஏன்னு கேட்டா இந்த ஹராம் எல்லாம் நம்முடைய அதவோடு சம்பந்தப்பட்டது. அதை விட ஒழுக்கம். ஒருத்தர் ஒழுக்கம் கெட்டவங்களுக்கு முதல்ல அவன் பெண்களை பாக்குறான், சுத்துறான், அந்த மாதிரி பாட்டுகளை பாடுறான், பெண்களுடைய கிளாஸ் ரூம்ல அவங்களோட உட்கார்ந்து பேச விரும்புறான், அவங்களோட சுத்த விரும்புறான், அவங்கள்ட்ட அவன் அதுக்கு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்றான், ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி பண்ணிக்கிறான் அப்படின்னாலே அவன்கிட்ட அந்த பிரச்சனை வருது. ஏன்னா அவனுக்கு கொஞ்சமா அவன் ஏஜ் அட்டன் பண்றதுக்கு இடத்துக்கு வந்துட்டா, அல்ல அவன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டான். ஒண்ணு நம்முடைய பிரைவேட் பார்ட்ல முடி வளர்றது, ஆம்பிட்ஸ்ல முடி வளர்றது, நம்முடைய உடம்புல இரவுல நமக்குள்ள நம்ம சிறுநீர் போற வழியில நமக்கு ஈரம் ஏற்படுறது, இது எல்லாமே இல்லாவிட்டா கூட ஒருத்தனுக்கு 15 வயசு ஆயிட்டா ஷரியத்துல அவன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டான், பெரிய பையன் ஆயிட்டான். இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது நமக்கு தெரியலன்னு வைங்க, நாம என்ன செய்யறோம், ஹராமான விஷயங்களை நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போவோம். அப்போ நாம இந்த அதவுங்கிற இந்த ஒழுக்கத்துல கவனமா இருக்கு. அப்ப பெண்கள் பக்கமே போகாம பெண்களோடு பேசுறது, அதனாலதான் கோ எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்முடைய ஸ்கூல் காலேஜ் இதுல வேறு வழி இல்லாம மாட்டி இருக்கிறோம். அப்படின்னா அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டு நம்ம எப்பவுமே பெண்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி தனியா தான் இருக்கிறோம். நாம அவங்களை பேசுறது கொள்றத தவிர்த்துட்டு போயிடணும். ஒரே அஸ்ஸலாமு அலைக்கும் விளைகிறணும், அவங்கள்ட்ட அரட்டை அடிக்கிறது கொள்றதெல்லாம் கட்டாயம் விட்டுருணும். முடிஞ்ச வரைக்கும் கோ எஜுகேஷன்ல இல்லாம நம்மை தனியாக்கிடும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனமா இருந்தாதான் நாம நம்முடைய ஏஜ்ல நம்ம ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பையனா டீனேஜர்ஸ் அது அடையும் போது நமக்கு தெரிஞ்சிடும், இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் இதெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஒழுக்கத்தை. அப்ப முஸ்லீம் பாய்னா ஒரு உண்மையான முஸ்லீமா எப்பவுமே அல்லாஹ் கீழ்ப்படிஞ்சு அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்லயே இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறவங்க தான் முஸ்லீம். ஏன்னா மவுத் எப்போனா வரும். நாம நினைச்சிடக்கூடாது மவுத்துனா இப்ப நான் ஒரு பாய், அதுக்கு பிறகு பெரிய ஆளாகி நான் இவ்வளவு வயசாகி நான் இதெல்லாம் செய்து இவ்வளவு வாழ்ந்த பிறகுதான் நான் மவுத்தா போவேன். இன்னும் கேரண்டி இல்ல. அல்லாஹ் நமக்கு டேட் குறிச்சு உனக்கு இத்தனை வருஷம் வரைக்கும் நீ இருக்கலாம்ப்பா, நீ 55 வயசுல மௌத்தா போவேன்னு சொல்லியிருக்கானா? இப்ப 15 வயசுல இருக்கிற நமக்கு, அல்ல 12 வயசுல இருந்தா, அல்ல 18 வயசுல இருந்தா, உனக்கு 55 வயசுல வந்து உனக்கு 62ல உனக்கு 70 உனக்கு 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன் நல்லா சொல்லியிருக்கானா? ஏன் இதே சின்ன வயசுல பசங்க மௌத்தானதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? அப்ப மௌத் எப்ப வரும்னு தெரியாது. அவன் அதுல அல்லாஹ்வுக்கு அஞ்சணும், நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நிக்க போறோம், நிச்சயம் மறுமை ஒன்று உண்டு, மௌத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதெல்லாம் நினைச்சு நல்ல முஸ்லிம்களோட பழகி இஸ்லாமிய அறிவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல போய் மார்க்க கல்வியை படிச்சுக்கிறதுக்கு நீங்க உட்காரணும். அப்பதான் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், இஸ்லாமிக் நாலேஜ் அதிகரிக்கும். இப்ப பாருங்க உங்களுக்கு எவ்வளவு விஷயம் நீங்க சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் தெரியாம இருந்தா எப்படி ஒரு நல்ல முஸ்லீம் பாயா இருக்கிறது, ஒரு நல்ல முஸ்லீம் பையனா வாழ்றது? இப்ப வாழ முடியாது. அதனாலதான் இல்ம் இல்லாம எந்த அமலும் செய்ய முடியாது, ஹராம விட்டு தப்பிக்க முடியாது, நல்ல அஹ்லாக் இருக்காது, நல்ல அதபு இருக்காது.
அல்லாஹ்வுடன் உறவு இருக்காது, நல்ல தொடர்பு இருக்காது, தொழுகை இருக்காது, எல்லாம் நாசமா போயிடும். ஹராமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆக அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய நிறைய நீங்க இஸ்லாமிய அறிவை தேடணும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை இந்த உலகத்துல அதிகமா ஏற்படுத்தி தரணும் நான் துவா செய்றேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து அவருடைய நபியை பின்பற்றக்கூடிய உண்மையான நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.